அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, அதாவது தை மாதம் 22ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, சப்தமி திதி, அஸ்வினி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் சாயங்காலம் 3 to 4:30, யமகண்டம் காலை 9லேருந்து 10 மணி வரை. நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, மத்தியானம் 10:30 to 11:30, சாயங்காலம் 4:30 to 5:30. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பல்ப்பு கலரு அல்லது டார்க் அண்ட் ஷேடோ கலர். சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களுக்கு உண்டான ராசிநாதன் புதன். ஏன்னா முதல் 3 ராசியும் மிதுன ராசியை சேரும், முதல் 3 பாதமும். 4ஆவது பாத ராசிநாதன் சந்திரன், அதாவது 4ஆம் பாதம் கடகராசி ஆயிரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்லாற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். பிறரை கடிந்து பேசும் தன்மை உடையவராகவும் இருப்பார்கள். புத்திசாதுரியம் மிக்கவர். அதே சமயத்தில் பொய் பேசுவராயும் கபட நாடகதாரியாயும் இருப்பார். பிற மாதர் மேல் ஆசை மிகுதியாக கொள்வராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு பணவரவு இருந்தாலும் செலவு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கிறது. தொழிலில் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கின்றன. எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதில் சற்று தாமதம். மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. ஆமாம், அந்த தாமதத்தை விரைவில் சரி செய்து விடுவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு புது நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். அவர்களால் நன்மைகள் கூட உண்டாகின்றன. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பெரிய அளவில் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கின்றன. வீட்டிற்குள்ளே வந்துட்டிங்கன்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. எதிர்பாராத விபத்துக்கள் உண்டாகின்றன. காரணமில்லாத பயமும் பணத்தட்டுப்பாடும் மனதை அலைக்கழிக்கிறது. எச்சரிக்கையுடன் இருந்து வந்தால் தொல்லைகளை தவிர்த்து விடலாம். பிரயாணங்களினால் பெரிய அளவில் பயன்கள் இல்லை. அடுத்து கடகராசி. அதே மாதிரி மனைவி வழி சுற்றத்தினர் மூலம் வேண்டாத செலவினங்கள் ஏற்படுகின்றன. பண விரயம்தான் உண்டாகிறது. மனைவியிடம் கோபமாக பேச அது என்னென்னா மனத்தாங்கலில் முடிவடைகிறது. அதாவது தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி தைரியமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு கைகூடுகின்றன. தூரதேச பிரயாணத்தினால் நன்மை ஏற்படுகின்றது. தொழிலில் நல்ல லாபம், முன்னேற்றம் கிடைக்கின்றது. விரோதிகள், நண்பர்கள் இரு பாலாரிடமும் நன்மையே கிடைக்கின்றது. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே. அடுத்து கன்னிராசி. மக்கள் மூலம் வீண் செலவுகள், வீண் தொல்லைகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடில்லை. குழந்தை பாக்கியம் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகிறது. குடும்பத்தினர் மூலம் மகிழ்ச்சியும் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. செலவுகள் இருந்தால் கூட பணத்தட்டுப்பாடு வெளியே தெரியலை. உங்களுக்கு எப்படோ தேவையான பணம் வந்து விடுகிறது.
மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி உண்டாகின்றது. கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றன. குடும்பத்தில் தடங்களாகி நின்று போன சில நல்ல காரியங்கள் நடக்கப் போகின்றன. நண்பர்கள் உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து தனுஷ். குடும்பத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நல்லதும் கெட்டதுமான நிகழ்ச்சிகள் கலந்தே நடைபெறுகின்றன. திருட்டு பயம் உண்டாகின்றது. மனைவியுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் மனத்தாங்கல் ஏற்படக்கூடும். தற்காலிக பிரிவும் உண்டாகக்கூடும். உஷாராக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால் சற்று யோசித்து கொடுங்க. ஏன்னா சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அனாவசியமான ஒரு கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி. அந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. மனைவி தொல்லை கொடுப்பது அதிகரிக்கிறது. அவங்க நை ஏதாவது ஒன்று அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வியாபாரத்தில் வரும் பணம் வேண்டாத வகையில் செலவாகி விடுகிறது. நண்பர்களும் கூட எதிரியைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு மன கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவி கிடைக்காது. அடுத்து மீனராசி. வாழ்க்கையிலும் சரி வெளியும் சரி வழக்கு விவகாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கிறது. அதாவது கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் இருந்து இல்லையா, அது ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கிறது. நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஓரளவு ஈடேறும் காலம் நெருங்கிவிட்டது. பொருளாதார வரவு நன்றாகவே இருக்கின்றது. தொழில் முன்னேற்றம் உத்தியோக மாற்றம் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றில் ஓரளவு லாபம் உண்டாகின்றது. மன நிம்மதி கிடைக்கின்றது. அதுதான் மெயின். பொருள் வரவு அதிகரிக்கிறது. குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. உங்களது வாழ்க்கையை பற்றிய முழு விவரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நெகட்டிவுக்கு எப்படி பரிகாரம் செய்வது, பாசிட்டிவ் எனர்ஜியை பெறுவதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி முற்றாக தெரிந்து கொள்ள 9740846466 என்ற எண்ணுக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் அந்த ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும். நன்றி. உங்கள் பாலு. நாளை மீண்டும் சந்திப்போம்.